நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழைப்பொழிவானது இருந்து வருகிறது. மேலும் மாவட்டத்திற்கான அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாகவே மழைப்பொழிவானது இருந்து வருகிறது. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் மற்றும் புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்தானது சீராக வருகிறது. தற்போது குற்றாலத்தை பொறுத்தவரை சீசன் காலகட்டம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதாலும் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையானது குறையாத வண்ணமாகவே இருந்து வருகிறது. இருந்தாலும் குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக சுற்றுலாக்களின் பாதுகாப்பு கருதி மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் மட்டும் குளிப்பதற்கான தடையானது இருந்து வருகிறது. முழுக்க சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த தடையானது நீடிக்கப்பட்டாலும் தற்போது ஞாயிறு விடுமுறை என்பதால் புலியருவியில் தண்ணீர் வரத்து குறைந்த நிலையில் அங்கு மட்டும் குளிப்பதற்கான அனுமதியானது மாவட்ட நிர்வாகம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை கொண்டாடும் விதமாக குடும்பத்துடன் வந்திருந்தாலும் அருவிகளில் குளிக்க முடியாதது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று கூற வேண்டும். மேலும் வருகை அதிகரிப்பு காரணமாக கரையோரமாக காவல்துறையினரும் தடுப்புகளை வைத்து அவர்களை கண்காணிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.